வணக்கம் அன்பு உறவுகளை. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதம் மற்றும் காட்சி தரும் மரகதலிங்கம். அந்த மரகதலிங்கம் எங்கே இருக்குது, அதோட சிறப்புகள் என்ன, அதை தரிசித்தா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், அதை எப்படி உருவானதுன்னு இந்த முழு கதை மொத்தமாக நம்ம இந்த வீடியோவில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுசாக அந்த பதிவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மரகதலிங்கத்தோட சிறப்புகள், அதை வணங்குறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள், அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும், அது எந்த நேரத்தில் இருக்கும், அது ஏன் அப்படி இருக்குன்னு இந்த முழு தகவலை இந்த வீடியோவில் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்காடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலை மீது அமைந்துள்ளது அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில். இங்கு மூலவர்களாக அர்த்தநாதீஸ்வரரும் தாயார் பாகம்பிரியாலும் அருள்பாலித்து வருகிறார்கள். தமிழகத்தின் பழமையான சிவாலயங்களில் ஒன்றான திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தனது அழகிய சிற்பங்கள் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க புகழ்பெற்றது. ஆதிசேஷன் மற்றும் வாயு தேவன் இடையே நடந்த சண்டையின் போது சிதறிய மேருமலையின் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு மலை உருவானது. இந்த மரகத லிங்கம் அந்த காலத்திலிருந்தே இங்கு இருப்பதாகவும் ஒரு புராண கதை உள்ளது. இம்மலையானது வடமேற்கில் இருந்து பார்க்கும்போது பசுவின் தோற்றமும், மேற்கு திசையில் இருந்து பார்க்கும்போது ஆண் உருவம் படுத்திருப்பது போன்ற தோற்றமும், தென்மேற்கு திசையில் இருந்து பார்க்கும்போது பெண் உருவம் படுத்திருப்பது போன்ற தோற்றத்துடனும் அமைந்துள்ளது. இது மிகவும் சிறப்பம்சமாகும். இத்தலம் மூலவரான அர்த்தநாதீஸ்வரர் சுமார் 6 அடி உயரத்தில் சரிபாதி ஆணாகவும் சரிபாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி வெள்ளை பாசனத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தல அம்பாள் பாகம்பிரியாள் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறார். இந்த திருக்கோவிலில் மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகம் செய்து வழிபடும் மரகதலிங்கம் உள்ளது. அந்த லிங்கத்தை மார்கழி மாதத்தை தவிர பிற மாதங்களில் பார்க்க முடியாது. குறிப்பாக மார்கழி மாதத்திலும் காலை சுமார் 5 மணி வரை மட்டுமே அந்த லிங்கத்தை தரிசனத்திற்கு வைப்பார்கள். மரகதலிங்கம். மரகதம் என்பது ஒரு வகை அழகிய பச்சை நிறக்கல். மரகதலிங்கம் என்பது மரகதத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிவலிங்கமாகும். இது சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது. புதனுக்கு உரிய ரத்தினமாக மரகதம் கருதப்படுகிறது. இந்த மரகத லிங்கத்தை இந்திரனை பூஜித்து வந்ததாகவும் புராணங்கள் கூறுகிறது. திருச்செங்கோடு கோயிலில் உள்ள மரகதலிங்கம் பிருங்கி முனிவரால் வழிபடப்பட்டதாக ஐதீகம். இந்த கல்லுக்கு பல மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் மரகதம் சூரியனின் தாக்கத்தை குறைத்து அமைதியையும் தெளிவையும் தரும் என்று நம்பப்படுகிறது. திருச்செங்கோடு மரகதலிங்கத்தின் பச்சை நிற பக்தர்களின் மனதில் அமைதியையும் தெளிவையும் ஏற்படுத்துகிறது. மரகதலிங்கம் அர்த்தநாதீஸ்வரர் சன்னதியில் அமைந்துள்ளதால் இதற்கு இன்னும் அதிக சிறப்பு கிடைக்கிறது. மரகதலிங்கத்தை தரிசிப்பதால் மனதில் அமைதி ஏற்படும், பல நோய்கள் நீங்கும், செல்வம் பெருகும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். மரகதலிங்கம் தன்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு அழகிய காட்சியை வழங்குகிறது. மேலும் அர்த்தநாதீஸ்வரர் சிலை அருகில் மரகதலிங்கம் ஒரு பேழையுள் வைத்து பூஜிக்கப்படுகின்றது. இந்த மரகதலிங்கத்தை மார்கழி மாதத்தில் மட்டுமே காண முடியும் என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பாகும். மற்ற மாதங்களில் இதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கம் வைத்து வழிபாடுவார்கள். திருச்செங்கோடு மரகதலிங்கம் வரலாறு. பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளையில் சிவபெருமானை மட்டும் வழிபடுவார். சிவபெருமானுக்கு அருகில் இருக்கும் தேவியை வழிபடாமல் விட்டு விடுவார்.
இருவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சிவனை சுற்றி வந்து வழிபட்டார். இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரிடம் சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார். இதை அறிந்த சிவன் முனிவரிடம் நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையின் சிவம் இல்லை என்று கூறினார். பார்வதி தேவி சிவனின் இடபாகம் பெறுவதற்கு இந்த மலையில் தான் தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்றார். பிரிங்கி முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறில்ல, இருவரும் ஒன்றுதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அர்த்தநாதீஸ்வராக காட்சி தந்து சிவலிங்கமாக அருள் பாலித்தார். அந்த லிங்கத்தில் பார்வதியும் கலந்து அருள் பாலித்தார். அதன் பின் அவர் தினமும் அதிகாலையில் மலைக்கு வந்து மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். இதன் பயனாக அவர் மீண்டும் இழந்த சக்தியை பெற்றார். பின்னர் தன்னுடைய சிறுர்களுக்கும் இந்த மரகதலிங்கத்தின் சக்தியை எடுத்துரைத்து பிரிங்கி முனிவர் மார்கழி மாதத்தில் மட்டும் மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் என்றும் அதற்கு பின் சூரியன் உதிக்கும் முன்பாக அதை பேழையில் வைத்து விட வேண்டும் என்றும் மற்ற மாதங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்றும் கட்டளையிட்டார். அதன்படியே இன்றளவும் திருச்செங்கோட்டில் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் மட்டுமே மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்ற நேரங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த புனிதமான மரகதலிங்கத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் மார்கழி மாதத்தில் திருச்செங்கோடு கோயிலுக்கு செல்ல வேண்டும். குறைந்தது அதிகாலை 5 மணிக்குள் கோயில் இருக்க வேண்டும். மார்கழியில் மறவாமல் மரகதலிங்கத்தின் அருளை பெற்று மகிழுங்கள். இந்த வரலாற்று கதையும் இந்த மரகதலிங்கத்தோட சிறப்பும் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவரும் போய் நீங்கள் வழிபடுங்கள். இந்த மார்கழி மாதம் இல்லை, இந்த வருடம் முடியாட்டாலும் எப்போ மாட்டும் ஒரு தடையாடு நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் மரகதலிங்கத்தை வழிபடுங்க. இந்த மரகதலிங்கத்தை வழிபட்டு இதோட ஆசிகள் நீங்கள் பெறுங்க. எல்லோரும் எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்கன்னு எல்லாத்துக்கும் அனுப்பி இதோட சிறப்புகளை, மரகதலிங்கத்தோட சிறப்புகளை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் பார்த்து பலன் பெற முடியும். நன்றி.